guys, welcome to your host எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்மளோட வீடியோக்கு வந்துட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஓகேவா? இப்போ வந்துட்டு சிஎஸ்ஆர் சீசன் வேறு சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு ஒரு மேட்ச்சை போடுவோம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறேன். அப்படி லாக் இருக்குது என்னோடய ஃபோனு. என்னாச்சுன்னே தெரியல. லாகுக்கு ஏதாச்சும் சரி பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்க கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம மேட்ச்சை ஃபோக்கஸ் பண்ணுவோம். பார்த்தா அதுக்குள்ளே என் டீம்மேட்ஸ் கிட்ட அங்கே ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நானும் ஓடி போனேன்னா டீம்மேட் நாக் ஆகிட்டாரு. சரி நம்மளும் ஓடி போய் டச்சாக போட்டு பார்த்துட்டு அவர்கிட்ட வே பண்ணலாம். நம்ம டீம்மேட்ஸே அதுக்குள்ளே 3 பேர் முடிச்சுட்டாங்க கைஸ். சரி லாஸ்ட் இந்த ஒருத்தனை முடிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்பா அடிச்சுன்னு பிடிச்சின்னு ஓடினேன். இவன் தான் கைஸ் லாஸ்ட்டில் அடிக்கலான்னு பார்த்தோன்னா நம்ம டீம்மேட்டே அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னதான் அடிக்க சொல்லிட்டு சரி நம்ம எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டு ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். இப்போ ஒன்றும் வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா என்ன தானே MP5 எடுக்கலாம். ஏன்னா MP5 வந்துட்டு கொஞ்சம் நல்லா அடிக்கும் கைஸ். ஸோ நான் அதனால எடுத்துருக்கேன். இந்த வந்துட்டு உங்களுக்கு ஹாய் காட்டலான்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. நடுவில் அக்காத வந்துட்டாங்க. சரி இன்சைடு வந்து காட்டுவோம். அழகா கைஸ் அது ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். சரி சும்மா சொல்லுவோமே நான் 1 இயர் ஓல்டு சும்மா கைஸ். நீங்கள் எத்தனை ஓல்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். எதுக்கு இப்போ அதவே உடனே தண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு நம்ம நிறைய டீம்மேட்ஸ் கூட ஆடணும்னு ஆசை. எனக்கு தான் டீமே அவ்வளோ பெருசாக யாருமே இல்லையே. நான் ரேண்டம் பீப்புள்ஸ் கூட நான் ஆடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஆடலாம். உங்களோட வீடியோ மட்டும் கம்மி பண்ணுங்கள். சரி ஐஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இஷ்யூ என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஜி தாத்தாரி வந்துடுவான். பார்த்தா அந்த டீம்மேட்ஸ் நான் இங்கே ஒருத்தன் வந்துடுவானே கலர் போட்ட சட்டை அவனை பார்த்து நான் டீம்மேட்டே முடிச்சிட்டாரு. சரி 2 பேரும் முடிச்சாச்சு. எப்படியோ பார்த்தா இங்கே ஒருத்தன் வந்து என்ன முடிச்சுவான். அவனை நம்ம டீம்மேட்ஸ் எப்படியோ முடிச்சுட்டேன். நிறைய பண்ணுவாரா. அதுக்கப்புறம் என்ன அவன் மட்டும் பாருங்களேன். இப்போ வந்துட்டு நான் ரிவ்யூ ஆகிடுவேன். ஆகிட்டே நான் மெடி போடுவேன். உட்காந்து நான் மெடி போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட முடியலான்னு என்கிட்ட இந்த மெடியை எடுத்து நானும் சுற்றின்னு சொல்லிட்டு சுற்றிட்டேன். இந்த இடத்துல என்னை பார்த்துட்டு நான் லைட்டாக நெட்வொர்க் இஷ்யூ போயிட்டு வந்துடும். இந்த லாஸ்ட்டு ஒரு எனிமி தாங்க சாப்பிட்டு காட்டிகிட்டே இருப்பான். அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் அவன் வந்துட்டு அவன் வீட்டு மேலே இருக்கான்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணிட்டேன். ஆனால் வீட்டு மேலே சரி போ வேணா கேம்ப்பு அங்கே படிக்கிட்டே நின்று கேம்ப் அடிச்சுட்டு நம்ம முடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம டீம்மேட்ஸ்லாம் இருக்காங்க. டீம்மேட்ஸும் இங்கே கீழே சுற்று போட்டுருந்தாங்க. நாங்களும் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு கைஸ் இந்த பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவால் எனக்கு ரொம்ப பிடிச்ச க்ளோவால் மை ஃபேவரட் க்ளோவால் இது. ஆனால் வந்துட்டு இந்த ஈவெண்ட்ஸில் விடும்போது நான் இல்லவே இல்லை. ஃப்ரீ ஃபயர் இல்லவே இல்லை. நான் வந்துட்டு எப்போ ஃப்ரீ ஃபயர் ஆடினுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2022 இருந்து 23 வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் 1 இயர் விட்டு 35 இப்போ ஆடிட்டுருக்கேன். அப்போயே நான் வந்துட்டு அவ்வளோவா ஆடுவேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் விட்டது. அதுதான் கைஸ் நம்ம ஓகே ஆட ஆரம்பிச்சிட்டேன். சரி கைஸ் அப்போ வந்துட்டு எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இப்போ நான் வந்துட்டு அவனை சொல்லித்தரேன் எப்படிலாம் விளாட்ணுன்றது. ஏன்னா அவனும் அந்த 1 இயரில் விட்டான். நானும் இப்போ நான் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் கொஞ்சம் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணேன். சரிப்பா அந்த நம்மளுக்கு எதுக்கு கைஸ் அதை விடுங்க முடிஞ்சு போன கதை. சரி இந்த இடத்துல வந்துட்டு M4 பார்த்துக்கோங்க. இந்த கன்னில் வந்துட்டு இப்போ சரியான ஒரு அடி எடுப்பேன் கொஞ்ச நேரத்தில். இப்போ அதை வெயிட் பண்ணலை. இப்போ வந்துட்டு அந்த கைஸ் ஆனால் நம்ம வந்துட்டு இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ போடுவோம். எனக்கு டே 1 ஓகேங்களா. இன்னும் 19 நாளைக்கு நம்ம இதே மாதிரி வீடியோ போடணும் கைஸ். இந்த இடத்துல ஒருத்தன் வருவான். ஆனால் அவன் வந்துட்டு லைட்டாக இது கொடுத்துருவேன் தப்பிச்சிருவான். ஆனால் எங்கே போவான்னு தெரியல. இப்போ நான் வந்துடுவான். நான் லைட்டாக கொடுத்துட்டேன்னா அவ்வளோவா டேமேஜ் போகாது. கொஞ்சம் நேரம் போகும். நானும் வெயிட் பண்ணிவிட்டு சும்மா சுட்டு காமிச்சிட்ருப்பேன். நானும் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். வந்தான் ஓகே நம்ம ஆனால் நான் என்ன பண்ணுவேன் டச்சு அப்படின்னு டம்மான்னு போயிடுவேன்னா அந்த பெண் பார்த்தா ஆளைய காணும் கைஸ். எங்கே போனானே தெரியல. சரி ஊக்குங்க இன்னும் ஒரு இனிமே லாஸ்ட்டு நம்ம அடிச்சு வந்துட்டு முடிச்சிடலாம் நினச்சினா பார்த்தா இத்தனை டீம்மேட் அவர் அதுக்குள்ளே டீம்மேட்ஸே முடிச்சிட்டாங்க. நம்ம என்ன முடிக்கிறது பார்த்தீங்கன்னா 0 கிளியரில் இருக்கேன் கைஸ். ஆனால் இதுக்கப்புறம் தான் இந்த சூர்யாவை உங்களுக்கு தெரியுங்களா நான் யாருன்னு M4 அவனை இது ட்ரிபிள் சிப்பு போட்டு ஒரு குளோபாவை எடுத்துகிட்டு தாங்க நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க கைஸ் இப்போ சரியான ஒரு அடி வைப்பேன் எனிமிக்கு. எனிமி தேடிச்சிடும். என்னை வந்துட்டு என்ன பண்ணுவான்னு மட்டும் பாருங்க கைஸ். அதை நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு காட்டேன். சரி நானும் இந்த இடத்துல குடுன்னு ஓடிட்டே இருப்பேன்னா என்னாச்சு கடைசியில் வந்துட்டு இனிமே பார்த்துட்டே இருந்தேன். எங்கே வருவான்னு தெரியல. ரைட்டாக லேக் வேறு ஆரம்பிச்சு. ஐயோ இன்றைக்கு இப்படி ஆடப்போன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி கைஸ் இந்த இடத்துல வந்துட்டு
க்ளோவால் எப்பவுமே நான் நிற்கிற மாதிரி நிற்பாதீங்க தப்பு சரி க்ளோவால் போட்டுக்கோங்க பின்னாடி ஏன்னா சென்னை சுற்றிட்டு வந்து அடிப்போனுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி கைஸ் இந்த இடத்துல வந்துட்டு அதை நான் சொன்னேன் ட்ரிப்பன் டிப்ஸ்லாம் இந்த இதுவில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல ஒரு எனிமே அடிப்புனா நான் எனக்கு ஃபுல் டேமேஜ் கிட்டே கொடுத்துருவான் நான் பண்ணுவேன் க்ளோவால் நான் எப்போ கைஸ் நான் சீனமாக போட்டேன் அது ரேட்டாக விழுந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் இந்த சுக்னோவோட பவர் போட்டு அவன் என்னை டொமைன்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுருவான் இங்கே பாருங்க என்கிட்ட கொஞ்சம் எஸ்பியாக இருக்குது நான் பண்ணுவான் அவன் க்ளோவால் பார்த்து உடச்சிடுவான் கைஸ் அவன் ஃபுல் ரெட்டில் வச்சு எம்பாரி ஃபுல் ரெட்டு வச்சு முடிச்சுட்டு 2 ஷால் தான் எனிமியின் ஷாக்கர் பண்ணே எப்படி ஆச்சுன்னு இந்த மாதிரி அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு எனிமியை கூட நம்ம டீம் வச்சு அடிச்சிட்டாங்க கைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்துட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம் மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நான் வந்துட்டு இது ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஓகேங்களா நம்ம வந்துட்டு எப்படியோ டைமண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார் போயாச்சு இதே மாதிரி வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு 19 நாள் எப்படி கேஸ் நம்ம வந்துட்டு போகாது ஓகேங்களா ஆனால் இப்போ போயிட்டு கான்ஸாக ஹைட் பண்ணிப்போம் எனக்கு இது ஒரு ஹாபி கைஸ் எப்படி சொல்ல வந்தோடனே கேம்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் நான் மேட்ச்சை போடுறது ஒரு சில பேர் அதே மூலமாக ஸ்ட்ரைட்டாக வந்தோடனே மேட்ச் போட்டுருவாங்க அது மாதிரி அடிச்சவங்களோட டீமெட்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எனக்கு இந்த MP5 ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த போயா பஸ் கேட்டவரை விட்டுருவானுங்க இது ட்ரெஸ்ஸும் அப்படி தான் இருக்குது ஆனால் ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு ஆனால் போன வாட்டி விட்டது வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கல நான் இந்த ரேங்க் டிஷர்ட் தான் போட மாட்டேன் கைஸ் நம்மளுக்கு எப்பவுமே ஒரே ட்ரெஸ் தான் நான் வேறு ட்ரெஸ்ஸும் போடணுன்னா கூட சொல்லுங்கள் வேறு ட்ரெஸ்ஸும் போடலாம் பிஏ ரேங்க்கில் எது விட்டாங்க சரி பா